நாம் இப்போ சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் பெத்தநாயக்கன்பாளையத்தில் இருக்க அருள்மிகு கொப்புகுண்ட பெருமாள் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். எல்லாரும் காலையில் வர சொன்னதுனால நான் இப்போ காலையில் வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு விநாயகர் கோயில் முடிச்சுட்டு 1800 படிக்கட்டு இருக்க இந்த கோயிலுக்கு நம்ம ஏறுறோம். படிக்கட்டு இப்படி தான் இருக்குது. இதுதான் ஆஞ்சநேயர் கோயில். அதுக்கு சுற்றியில் இருக்க அழகான மலை காட்சிகள் நல்லா என்ஜாய் பண்ணலாங்க. இது ஒரு குட்டி மலை தான். வாங்க கோயிலுக்குள்ளார போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. முகப்பு இந்த பக்கம் விமான சேவை. அப்படியே உள்ளார நம்ம போனோன்னா பொறுமையாக ஏறி நம்ம பெருமாளை தரிசிக்கலாம். வாங்க. கொப்புகுண்ட பெருமாளோட இந்த கோயில் வரலாற்றை போன பதிவில் நான் போட்டேன். அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. எதனால் கொப்புகுண்ட பெருமாள் அப்படிங்கிற பேர் வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நான் பேசியிருப்பேன். கோயிலுக்குள்ளார போய் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சாமி கொப்பு மாதிரி தெரியும். அதுக்கு மேலே அவங்க அலங்காரம்லாம் பண்ணி அந்த பாம்பு புத்து அந்த இதை அழகாக வச்சுருப்பாங்க. இப்படி தான் இருக்கும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சாமி கும்பிட்டுக்கலாம். இது ஒரு அழகான இயற்கை காட்சிங்க. வசிஷ்ட நதி தெரியுது மலை மேலே இருந்து. இப்படியே பார்த்திங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலைகள் நிறையா தெரியுது. இதுதான் நம்ம ஏறி வந்த மலை. ஒரு குட்டி முருகன் கோயில் இருக்கும், அதுக்கு மேலே இருந்து அந்த மலையை நான் காமிக்கிறேன். இயற்கை எழில் கொஞ்சம் இடம்ங்க. இது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இங்கே நீங்கள் பாருங்கள். இது நிஜமாகவே ஒரு அழகிய இடம்தான். ஸோ முடிச்சாச்சு. முடிச்சுட்டு நம்ம கீழே போய் வீட்டிலேருந்து இந்த மலை எப்படி தெரியுதுங்கிறத பார்ப்போம். ஸோ இப்படி தாங்க இந்த மலை தெரியும். இந்த மலைக்கு தான் போயிட்டு நம்ம சாமி தரிசனம் செஞ்சுட்டு பார்த்தோம். நன்றி.